எப்பயுமே நான் சொல்றது ஒண்ணுதான். நீங்க ஒண்ணு இறைவன் அடையறதுக்கு பல வழி இருக்கு. அதுல ஞானியா மாறதுக்கும் பல வழி இருக்கு. ஒண்ணு இறைவன் அடைய எழுத்து மூலியமா போலாம். இல்ல உங்க கால்கள் மூலியமா நடந்து கோயில் மூலியமா போலாம். இல்ல நீங்க கோயிலே போகாம உட்கார்ந்த இடத்துலயே உங்க தியானம் மூலியமாவும், வாசி யோகம் மூலியமாவும், கிரியா மூலியமாவும் அதுக்கு பல வழிகள் இருக்கு. அங்க உட்கார்ந்து நீங்க இறைவனை வர வச்சு பார்க்கலாம். இல்ல நீங்க இறைவனே தேடி போலாம். அதே மாதிரி தான் திருப்புகழ் கூட நிறைய பேர் கேட்கறது எங்களுக்கு படிக்க தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. நீங்க படிக்கவே தெரியல கூட பரவாயில்ல, அந்த பாடலை கேளுங்க. கேட்டு நீங்க அதை மனப்பாடம் பண்ணி பாடினா கூட சரி. நம்ம சின்ன வயசுல இருந்து எவ்வளவோ பாடல்கள் வந்து மனப்பாடம் பண்ணியிருப்போம், எவ்வளோ புத்தகங்களை படிச்சு மனப்பாடம் இருக்கும்போது இது வந்து நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்குமே வந்து இங்க மிகப்பெரிய அளவுக்கு இந்த பாடல் வந்து உங்களுக்கு வந்து உறுதுணையா கொண்டு போவோம். அந்த பாடல் தான் யமபயம் நீக்கிற பாடல். இது வந்து நீங்க பாடணும், நீங்க கேட்கணுன்றதை தாண்டி யாருக்கெல்லாம் வீட்டுல உடம்பு சரியானவங்க இருக்காங்களோ, ஏன்னா மரணம் வந்து எந்த வகையிலும் வருங்க. அதை வந்து யாராலும் தள்ளி போடவே முடியாது. ஆனால் சில பேருக்கு வந்து மரணம் 75 வயசுல இருக்குன்னா 20 வயசு 25 வயசு அந்த உயிர் பயத்தோடு இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்ப நான் சமீபத்துல வந்து ஒருத்தர் கர்ம ஆராய்ச்சியில பார்க்கும்போது அவருக்கு ஆயுசே வந்து 85-90 வரைக்கும் இருக்கு. நான் ஜோதிட ரீதியாகவும் அப்படிதான் ரிசல்ட் வந்துச்சு. கர்ம ஆராய்ச்சி போகும்போதும் கிட்டத்தட்ட 85 வயசு இருக்கும்போது அவர் தினம் தினம் எழுந்துக்கும் போது எனக்கு ஏன்னா ஆயிடுமான்னு சொல்லி பயந்து எழுந்திருந்தாரு. அப்புறம் அவருக்கும் நான் ஒரு சில விஷயம்